கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்த நபர் கடன் தொல்லையால் கையை அறுத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பி.என். புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் நிவாசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் குறைதீர்க்கும் நாளான இன்று மனு அளிப்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்துள்ளார். இந்த நிலையில் கொரோனா காலத்தில் வாங்கிய சிறு கடனை அடைப்பதற்காக மேலும் கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும், வாழ்வாதாரத்தை முற்றிலும் கேள்விக்குறியாக்கி விட்டதாகவும், இந்த கடனை அடைக்க போதிய வருமானம் இல்லை என்பதால் இதனை உடனடியாக சரி செய்ய தன் தந்தையின் சொத்தை முழுமையாக தர வேண்டும் எனவும், தன் தந்தை இறந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டதாக கூறிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து கையை அறுத்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அவரை உடனடியாக தடுத்து நிறுத்தி பந்தய சாலை காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். சரி வாமா,